வணக்கம் மக்களே, இது நம்ம டே 10 ஆஃப் த டெய்லி 30 vlogs. இன்னைக்கு சாட்டர்டே, அதனால் ஸ்கூல் ஹாஃப் டே தான். நான் சீக்கிரமாக வந்துடுவேன். ஸ்கூல் முடிஞ்ச சந்தோஷத்தோடு அப்படியே வந்து வண்டியில் ஏறி கிளம்பிட்டோம். கிளம்பினோடனே அங்கே என்னென்னா கடைக்கு போக சொன்னாங்க. கடைக்கு போயிட்டு வந்துட்டோம். திருப்பியும் நம்ம வீட்டுக்கு வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே ஜாலியாக வீட்டுக்கு கீழே வந்து டிவியை போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இது என்ன கார்ட்டூன்னு தெரிஞ்சால் கருத்து பெட்டியில் போட்டு விடுங்க. உங்களுக்கு தெரியுதான்னு பார்க்கலாம். நல்ல கமெண்ட்டை பின் பண்ணி விடுறேன். அப்படியே நம்மளுக்கு போர் அடிச்சது, ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ட்ராயிங்க்காக நம்ம எல்லா கிட்டையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 60 ரூபா பென்சிலை வச்சு தான் வரைய போகிறோம். 60 ரூபா பென்சில்னால் அந்த கலர் பென்சிலு. அந்த கலர் பென்சிலு இல்லைங்கன்னா ஷார்ப்னர் தேடிட்டு இருந்தேன். ஷார்ப்னர் என்னன்னா ஒரு நல்ல ஷார்ப்னர் கிடைக்கல. எல்லாம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. கடைசியில் கண்டுபிடிச்சிட்டேன் ஏதோ ஒரு நல்ல ஷார்ப்னர். அதை வச்சு சீவிட்டு அப்படியே மேலே கிளம்பிட்டு எங்கே போகிறோன்னா, இப்போ மொட்டை மாடிக்கு போகிறோம். மொட்டை மாடி அதாவது அந்த டேங்க் இருக்கிற இடம். அங்கே போயிட்டு உட்காந்து வரையலான்னு சொல்லி பார்த்தா நம்ம அக்கா மேலே உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. என்ன படிக்கிறான்னு அப்படியே ஓடி போய் பார்த்தா ஏதோ 2 நாள் 3 நாள் கழித்து இன்டர்வியூ இருக்கான். அதுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்காளாம். அது வந்து நான் கீழே இருந்த தொல்லை இருக்கணும், இப்போ மேலே வந்துட்டேன்னு சொல்கிறா. அப்படியே மேலே போயிட்டு ஜாலியாக வரையலான்னு சொல்லிட்டு வரைய ஸ்டார்ட் பண்ணி விட்டோம். இதுதான் நம்மளுடைய வியூ பாயிண்ட். பார்த்துக்கோங்க காய்ஸ், வரைகிற இடம் இப்படி மஜ்ஜியாவாக இருக்கா. அப்படியே அது பண்ணிவிட்டு வரைஞ்சி முடிச்சிட்டோம். இதான் நம்மளுடைய ஆர்ட். நல்லா இருந்துச்சுன்னா எவ்வளோக்கு ரேட் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். 10க்கு. அதுக்குள்ளே இருட் ஆகிடுச்சு. கீழே போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே கார்ட்டூன் பார்த்துட்டு அப்படியே அக்கா வந்து வெளியே போகலான்னு சொன்னாங்க. அப்படியே அம்மா கவையில் குப்பை கொடுத்தாங்க. அப்படியே போகிற வழியில் குப்பை தொட்டியில் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம கடைக்கு கிளம்பிட்டோம். இங்கே வந்து புதுசாக காவாங்கரையில் ஒரு கடை திறந்துருந்தாங்க, ஸ்வீட் சாட்னு. அந்த கடைக்கு போயிருந்தோம். அந்த கடைக்கு போயிட்டு நம்ம வந்து பப்ஸு, நெக்ஸ்ட்டு சேவ் பூரி, அந்த மாதிரி நிறைய இது சாப்பிட்டோம். அது கழித்து பானிபூரி கொடுத்தாங்க, அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே திருப்பியும் கிளம்பிட்டு அங்கே போயிட்டு டைஜஷனுக்காக கேம்பா வாங்கணும். கேம்பா சொன்னோடனே கம்பா குடிங்க தெம்பா இருங்க. வீட்டுக்கு திரும்ப வந்து அடைந்து விட்டோம் காய்ஸ். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. கதவை தட்டிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு தூங்க வேண்டியதான். பை காய்ஸ்.